வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு லோன் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த லோன் திட்டத்தை நிறைய பேர் பெற்றிருக்காங்க. நல்ல பயன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு லோன் தான் இது. இந்த லோனை பொறுத்த வரைக்குமே 25 விதமான தொழில் தொடங்குவதற்காக இந்த லோன் ஆஃபர் வச்சிருக்காங்க. மானியத்தோடு இந்த லோன் தராங்க. எவ்வளோ மானியம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 25% வரைக்குமே நீங்கள் எவ்வளோ லோன் வாங்குறீங்களோ அது 25% மானியமாகவே தராங்க. ஸோ அந்த மானியன்றது சப்சிடி சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வட்டிலாம் கட்ட தேவையில்ல, ஃப்ரீ தான் அது. ஸோ இந்த லோன் வாங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், யாருக்கு இது கிடைக்கும், யாருக்கு இது கிடைக்கும் சொல்லும்போது இவங்களுக்கு தான் கிடைக்குமா, அவங்களுக்கு தான் கிடைக்குமா, இப்படிப்பட்டவங்களாம் கிடைக்குமான்ட்டு அப்படிலாம் கிடையாது. அனைவருக்குமே தொழில் தொடங்க விருப்பம் உள்ள அனைவருக்கும் இந்த லோன் ஆஃபர் உண்டு. என்ன விதமான தொழில்கள்? 25 விதமான தொழில்களுக்கு இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த லோனை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, அது சப்சிடி வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், இது எப்படி அப்ளை பண்ணணும், ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் தரக்கூடிய ஆப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். லோன் ஆப்னு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் மொபைல்லையே இந்த 2 விதமான ஆப்பும் இருக்குது. இந்த 2 விதமான ஆப்பில் 5 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விதமான லோன் ஆஃபர் தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக அழைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாடு அரசுடைய லோனை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கலைஞர் கைவினை திட்டம். இந்த திட்டம் பொறுத்த வரைக்குமே எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் தொடங்குகளுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 3 லட்சத்தில் 50,000 மானியமாகவே அவங்க தந்துடுறாங்க. ஸோ 2,50,000 தான் நீங்கள் வட்டி கட்ட போகிறீங்க. அந்த வட்டியும் பார்த்தீங்கன்னா 5% தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ கம்மியான ஒரு வட்டியிலேயே இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும், என்ன தொழில் செஞ்சு அதுக்கு இது கிடைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மண்பாண்டங்கள் சம்பந்தமான வேலைகள், மூங்கில் சம்பந்தமான வேலைகள், கூடை நெய்த்து, பாய் நெய்த்து, நெசவு வேலைகள், பிரம்பு பின்னுதல், படகு தயாரித்தல், இது இல்லாமல் மீன்பிடி வலைகள் தயாரித்தல், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான பீப்புள்ஸ் தான் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இப்போ எல்லாரும் பண்ணக்கூடிய தொழில் சொல்கிறேன், பியூட்டி பார்லர் வைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டைலரிங் ஷாப் வைக்கிறவங்க, எம்ப்ராய்டிங் ஷாப் வைக்கிறவங்க, இது இல்லாமல் மியூசிக்கல் சம்மந்தமான இந்த தபலா செய்கிறது, அது போல் நிறைய விதமான விஷயங்கள் செய்வாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு, ஆர்ட் சம்மந்தமான ஓவிய கலைகள் சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறது, அது இல்லாமல் கட்டிட வேலை சம்மந்தமான நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கான விஷயங்களும் இவங்க தராங்க. நிறைய விதமான பொம்மைகள் செய்யறதுக்கான ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க வச்சுங்களேன், அதுக்கான லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்குமே எலிஜிபிலிட்டி 35 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி 35 வயசுக்கு மேலவங்களாக நீங்கள் இருக்கணும். அதாவது இந்த 25 சம்மந்தமான வேலையில் எந்த ஒரு வேலையிலையும் நீங்கள் ஒரு குறைஞ்சது 5 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸுக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாவே போதும். ஸோ கடந்த 5 ஆண்டுகளாக வேறு எங்கேயும் நீங்கள் லோன் வாங்கியிருக்கக்கூடாது. இந்த எம்எஸ்எம்இ போலவே வேறு ஏதாவது ஒரு தமிழ்நாடு அரசோடைய லோன் திட்டங்களை நீங்கள் லோன் வாங்கியிருக்கக்கூடாது. அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா ஏதாவது நிலுவை வச்சுருக்கீங்களா அதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன விதமாக டாக்குமெண்ட்ஸ் இதில் கொடுக்க வேண்டியிருக்கும், ஆதார் கார்டு, நலவாரிய உறுப்பினர் பதிவு. நலவாரிய உறுப்பினர்னால் அதாவது உதாரணத்துக்கு ஒரு டெய்லர் ஷாப் கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருக்கும் ஒரு நலவாரியம் இருக்கும். ஸோ அது போல் ஏதாவது ஒரு நல வாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக, அடிப்படை உறுப்பினராக இருந்தாவே போதும். ஸோ அது பெரிய விஷயம் இல்லை, எல்லாருக்கும் இது கிடைக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ இது இல்லாமல் திட்ட அறிக்கை என்னென்னா அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ப்ராஜெக்ட் பிளான், இந்த தொழில் தொடங்கிறதுக்காக என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுது அதை பற்றி ஒரு பிடிஎஃப்பில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தது. இது இல்லாமல் பேன் கார்டும் கேட்குறாங்க, ஆதார் கார்டும் கேட்குறாங்க. அதில் பேன் கார்டு தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக அது கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கலைஞர் கைவினை திட்டத்தில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கலைஞர் கைவினை திட்டத்தில் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரிஜிஸ்டர் கேட்குது, அதாவது கீழே இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி அது உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறீங்க. உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பர், மொபைல் நம்பர், ஓடிபி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்த பிறகு தனிப்பட்ட விவரங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். தனிப்பட்ட விவரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நேமு, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அட்ரஸ், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், ஆனா பொண்ணா, கல்யாணம் ஆச்சா இல்லையா, எல்லா டீட்டெயிலும் ஒன் பை ஒன்னாக கேட்குறாங்க. நான் ரொம்ப மேலோட்டமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் இப்போ நான் சொன்ன ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா திட்ட அறிக்கை சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். தொழிலாளர் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு இல்லையா, அதான் சொன்னல தொழிலாளர் நல வாரியம், அதுக்கான மெம்பர்ஷிப் கார்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்.
ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. அடுத்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்குமே ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தச்சு வேலை செய்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வுட்டு சம்மந்தமான ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு என்ன பணம் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு கடை வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் தேவைப்படும், ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுதா, ஸோ அதை நீங்கள் போடுறீங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது, அதிகபட்சமாக தான் தராங்க. ஸோ நீங்கள் போடுறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த 3 லட்சத்தை ஒரே அமௌண்ட்டாக தர மாட்டாங்க, 2 தவணையாக தருவாங்க. அந்த முதல் தவணை 1,50,000, ரெண்டாவது தவணை 1,50,000. அதை நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் திட்ட அறிக்கையை பொறுத்த வரைக்குமே என்ன கடை வைக்க போகிறீங்க, அந்த கடைக்கு எவ்வளோ செலவாகும், வாடகை எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆகுது, பொருட்களுடைய செலவு எவ்வளவு, இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா தோராயமாக போட்டால் போதும். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான், பெரிய திட்ட அறிக்கைன்னு பயப்பட வேண்டாம். சாதாரண விஷயத்தை தான் கேட்குறாங்க. ரெண்ட் செலவு, வாங்கக்கூடிய பொருட்களோட செலவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அந்த கடைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேவைப்படும், எல்லாத்தையும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இது இல்லாமல் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம், இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு கடை வச்சுட்டேன், டெய்லரிங் ஷாப் கடை வச்சுட்டேன், ஒரு பியூட்டி பார்லர் வச்சுட்டு வச்சுங்களேன். இந்த பியூட்டி பார்லரை நான் உங்களுக்கு விளம்பரப்படுத்தணுமா, அந்த ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய கண்காட்சிகளில் உங்களுக்கு பியூட்டி பார்லர் ஒரு ஸ்டால் வைக்கிறதுக்கான ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமானிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ அதை பற்றி ஆப்ஷன்ஸ் இவங்களும் விளம்பரப்படுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஐடியா இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2 விதமான லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். லோன் ஆப் சொல்கிறத காட்டிலும் இவங்க சாதாரண அனைவரும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல்லே இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஆப்ஸ்னு சொல்ல முடியும். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ லோன் ஆஃபரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல்லே இந்த ஆப் இருக்கும். என்ன ஆப்பு, அது எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸை மட்டும் சொல்கிறேன். வாங்காதது நீங்கள் ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோன்பே ஆப். கூகுள் பே ஆப்லேயும் லோன் தராங்க. நான் அதை பற்றி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். இது ஃபோன்பே ஆப்பை சொல்கிறேன். ஃபோன்பே ஆப்பில் உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அது எங்கே இருக்கோ நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்துக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க வச்சுக்கலாம். அல்லது உங்கள் மொபைல்லே இந்த ஃபோன்பே ஆப் இருக்குது வச்சுக்கிங்களேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதமான ஆஃபர்லாம் வச்சுருப்பாங்க. அதில் லோன்ஸுக்கு கீழே இருக்கும். அந்த லோன்ஸு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, லோன்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதில் லோன் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா பர்சனல் லோன் ஆப்ஷன் இருக்கும். 5 lakhs வரைக்கும் லோன் தருவதாக அதில் போட்டிருக்காங்க. உங்கள் சாதாரண டீட்டெயில்ஸ் தான், பேன் கார்டு, நேம் ஆஃப் தி பேன் கார்டு, அதாவது பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ நீங்கள் போட போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த் போட போகிறீங்க, மேலா ஃபீமேலாக போட போகிறீங்க. இதை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் ஆஃபர் யாரெல்லாம் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன்பேவோட ஆப்போடைய லெண்டிங் பார்ட்னர் 2 பேர் மட்டும் சொல்கிறேன், சும்மா பேருக்காக சொல்கிறேன். டாடா கேபிட்டல், ஆதித்யா கேபிட்டல், இவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் 2 பேர் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இவங்களாம் லெண்டிங் பார்ட்னர். யார் இந்த லெண்டிங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே ஆப்னா ஃபோன்பே ஆப்பே லோன் தரது இல்லை. இவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் மூலமாக உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ உங்களுக்கு லோன் தரலான்னு அவங்க சொன்ன பிறகு அதை எடுத்து நம்மகிட்ட காட்டுறாங்க. ஸோ இவங்க ஒரு இன்டர்மீடியேட்டர் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, இஎம்ஐ 12 மாதம் இருக்கீங்க வச்சுக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 24.49% per annum போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5%, அதாவது 2,500 ரூபாங்க 1 லட்ச ரூபாய்க்கு. நீங்கள் கேட்டது 1 லட்ச ரூபானா உங்கள் கையில் எவ்வளோ கிடைக்குன்னா 97,050 ரூபா கிடைக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறாங்க. மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1,13,756 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இதே போல் இன்னொரு ஆப் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓலா ஆப். ஆமாங்க, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ட்ராவல் பண்ணக்கூடிய ஓலா ஆப்லேயே இதே லோன் டீட்டெயில்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஓலா ஆப்பில் நீங்கள் போனீங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் லோன் ஆஃபர் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் பணத்தை ஃபஸ்ட்டு கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்ச ரூபா போகிற வச்சுக்கலாம். அதுக்கு என்ன இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்ச ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ், இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் இதை கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கின்றது, யாரெல்லாம் லெண்டர் வச்சுருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து தராங்க. ஸோ இந்த 2 விதமான லோன் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் லோன் ஆப் தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 3 விதமான லோன் ஆஃபர் பார்த்துக்கிறோம். என்ன கேட்டிங்கன்னா இந்த 2 விதமான லோன் ஆஃபரும் சும்மா ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. இந்த கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய, தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக நடத்தக்கூடிய கலைஞர் கைவினை திட்டம் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சாதாரண விஷயங்கள் தான் இதில் கேட்டிருக்கவங்க. ரொம்ப டஃபாலாம் கேட்கல, இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வா, அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வா, எதுவுமே கேட்கல. சாதாரண டீட்டெயில்ஸாக கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.